இன்றைக்கு இந்திய தேசத்தில் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? குடியரசு தினம். அப்படின்னா என்னங்க? குடியரசு தினம் கொண்டாடுறோம். என்ன? ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ரிபப்ளிக் டேவும். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அந்நியர்கள் ஆதிக்கம் செலுத்தி சட்டங்களை எல்லாம் வைத்து இந்தியர்களை ஒரு அடிமைகளைப் போல நடத்தி கொண்டிருந்த காலம். இந்திய தேசத்தில் இருந்துதான பெரிய தலைவர்கள் போராடி ரத்தம் சிந்தி நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அது என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் அது மாத்திரம் இந்தியர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே இந்தியர்களே இந்தியாவை ஆளணும். அதனால் இந்திய மக்களே சட்டங்களை இயற்றி இந்திய மக்களே வாக்கு போட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் அரசை ஆளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு விடுதலையின் நாள் தான் குடியரசு தினம். குடிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு சட்டங்களை ஏற்றி செயல்படுத்துகிற ஒரு நாள். ஆனால் இந்த குடியரசு தினம் என்று சொன்னால் எல்லாம் பொது உடைமையாக இருக்கணும், சட்டங்கள் பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா எத்தனை பாகுபாடுகள் உள்ளதாக இருக்கிறது. இனம் என்று சொல்லி, ஜாதி என்று சொல்லி, ஏழை பணக்காரன் என்று சொல்லி எத்தனையோ பாகுபாடுகளை காண்பித்து நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே ஏன் போகணும்? நம்மள்கிட்ட வாங்கல. நமக்குள்ள ஒரு பொது உடைமை இருக்கிறதா? நமக்குள்ளே பாகுபாடுகள் இல்லாமல் நாம் இருக்கிறோமா? ஏக அன்பும் ஏக சிந்தையும் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லையே. அதை கொண்டு வருவதற்குத்தான் தேவன் முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாருக்குள்ளும் ஏக அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? எனவே இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, அன்பாய் இருங்கள். என்னது? அம்பாத்தான் இருக்கிறோம். அன்பு என்பது இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றாய் இருக்கிறது. அன்பாய் இருங்கள் என்பது. வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மறுபடியும் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த வசனத்தில் அன்பின் நிலைகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பிதாவின் அன்பு, இயேசுவின் அன்பு, தேவ பிள்ளைகளின் அன்பு. இந்த 3 வித அன்பை குறித்து இங்கே சொல்லியிருக்குது. அன்பு என்பது யார் உண்டாக்குனது? அன்பு என்பது யார் உண்டாக்குனது? வசனம் சொல்ல முடியுமா? ஒன்று யோவான் 4:7 வாசிங்களேன். 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. எனவே தான்
தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி? அன்பு தேவனால் உண்டானது, எனவே உண்டாக்கினவர் அன்பாகவே இருக்கிறாராம். அதே அதிகாரத்தில் 16வது வசனமும் மறுபடியும் சொல்லி இருக்கிறது. 16வது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, இப்ப தேவனுடைய அன்பை குறித்து விவரித்து சொல்லணும்னா அது முதலாவது இயேசுவின் மேல் இருந்தது. யார் மேல இருந்தது? இயேசுவின் மேல் இருந்தது. 15ஆம் அதிகாரம் யோவான்ல 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 15:9. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. எப்படி? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அப்போ பிதாவினுடைய அன்பு இயேசுவின் மேல் இருந்தது. அப்போ இயேசுவின் மேல் இருந்ததுன்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதாவது அன்பு என்பது ஆதியிலேயே உண்டானது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இயேசுவின் மேல் உண்டான அன்பு எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு தான் இயேசு பூமியில் வந்தார். அப்பன்னா பிற்காலத்திலேயே அந்த அன்பு இயேசுவின் மேலே காணப்பட்டதுன்னா இல்லை. ஏன்னா ஆதியிலே பிதா இருக்கும் போதே இயேசுவும் பிதாவோடு கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லாமா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் தெளிவாக சொல்லுது. வாசிங்களேன், 1வது 2வது வசனம். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எப்படி? வார்த்தையும் தேவனும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையே தேவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா 2வது வசனம் என்ன சொல்லுது? இப்போ அவர் என்று யாரை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படியானா இயேசு கிறிஸ்து எப்போ தேவனாலே அன்பு உண்டானதோ அப்பொழுதே அந்த அன்பு இயேசுவின் மேல் இருந்தது. அப்ப இயேசுவின் மேலே காண்பிக்கப்பட்ட அன்பு ஏதோ கொஞ்ச காலத்தில், இந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செலுத்தப்பட்ட அன்பல்ல, ஆதியிலேயே ஆண்டவராகிய தேவன் இயேசுவின் மேலே அன்பாயிருந்தார். சொல்லாமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த உடனே அவர் என்ன சொன்னார்? ஜனங்கள் மத்தியில் சொல்லும்போது என்ன சொன்னார்? என்ன சொல்கிறாரு? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அந்த வாசித்த 15ல் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிதா என் மேல் அன்பாய் இருக்கிறார். அத பூமியில வந்தபோது அந்த அன்பை வெளிப்படுத்தி சொல்றாரு. அப்ப பிதாவின் அன்பு இயேசுவின் இடத்திலே இருந்தது. சரி, இப்போ 2வது பகுதியா இயேசுவின் அன்பு. இந்த இயேசுவின் அன்பு பிதாவின் மேல் இருக்கிறதா? அப்ப இயேசு என்ன செய்றாரு? பிதாவை, அவரை எப்பொழுதும் நேசிக்கிறார், அவர் மேல அன்பு செலுத்துகிறார். அதான் அந்த 10வது வசனம் சொல்லுகிறது. 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. எப்படி? இயேசு சொல்றாரு, என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு நான் பிதாவின் இடத்துல என்ன செய்கிறான்? அன்பாய் இருக்கிறேன், அன்பிலே நிலைத்திருக்கிறேன் சொல்றார். அப்போ இயேசு பிதாவின் மேல் அன்பு வைத்திருந்தது மாத்திரமல்ல, அந்த அன்பு நிலைத்திருக்கும்படியாக செய்தார். அப்போ பிதாவின் மேல வைத்திருக்கிற அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால்
இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? அது சொல்றாரு, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? பிதாவின் அன்பை குறித்தும் இயேசுவின் அன்பை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசுவின் அன்பு பிதாவின் மேல் இருக்கிறது. ஆனால் இயேசு பிதாவின் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு இயேசுவுக்குள்ள ஒரு தற்காலிகத்துக்காக வந்து போறதல்ல. அது என்றென்றும் இயேசுவுக்குள்ளே தங்கி இருக்கிற பிதாவின் மேலே உள்ள அன்பு. அதுக்கு இயேசு என்ன செஞ்சார்னு சொன்னா, பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டாராம். ஹலோ, அல்லேலூயா சொல்லாமா? கரம் உயர்த்தி சொல்லுங்களேன். கொஞ்சம் அசைவு இருக்கட்டும். அப்படியே உட்காந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. அதனால் ஒரு அல்லேலூயா சொல்லி அப்போ கொஞ்சம் அப்படி அசைந்து இருங்க. எனவே இந்த கருமையானவர்களே, இயேசு பிதாவின் கற்பனைகளிலே நடந்து கொண்டார். சரி, இப்போ பிதாவின் அன்பு இயேசுவின் மேல் இருந்தது மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசுவினுடைய வேலை என்னன்னா, அவர் எப்பொழுதும் பிதாவினுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடந்து கொண்டே வந்தார். எனவே இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ மூன்றாவது நிலைக்கு வருகிறேன். இயேசுவினுடைய அன்பும் பிதாவின் அன்பும் மூன்றாவதாக யாரோடு இருக்குதுன்னா, மற்றவர்களோடு கூட இருக்கிறது. அதாவது தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறது. ரெண்டு பேருடைய அன்பும் நம்ம மேலே இருக்குது. ஒரு அலையில சொல்லாமா? இப்போ நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் கரம் உயர்த்தி அலையில சொல்லாமா? நிச்சயமா நீங்களெல்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன்னு சொன்னால், பிதாவின் ஒரு அன்பு உங்கள் மேலே காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் இயேசுவின் அன்பும் உங்கள் மேலே காட்டப்படுகிறது. ரலே சொல்லுங்களேன், ரலிலே சொல்லுங்களேன். எல்லாம் வாசித்து பாருங்க. இன்றைக்கு பிதாவின் அன்பும் இயேசுவின் அன்பும் இணைந்து தேவ பிள்ளைகளின் மேலே அது வெளிப்படுகிறது. நீங்க 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரரிடத்தில் 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இப்ப இயேசு நம்ம மேல அன்பு செலுத்தினார் என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, அவரே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நம்ம நேசித்ததுனால அவர் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அதுல என்ன வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அங்க நாம மேல அவர் காண்பிக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அன்பு வெளிப்படுகிறது. 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை மறுபடியும் வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, இதே போலதான் நமக்காக ஜீவனை கொடுத்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். இங்க நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பாருங்களேன், அதுல தான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. இப்பதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்ப வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இப்ப கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி உலகத்தை குறித்து சொல்லும்போது அந்த உலகத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்காக அவங்க படைக்கிறதுக்காகத்தான் என் குமாரன் நான் அந்த உலகத்துக்கு அனுப்பி நான் என் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தினேங்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளோடு கூட பிதாவும் இயேசுவும் அன்பு செலுத்தி கிரியை செய்திருக்கிறார்கள் என்றால் இப்போ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்றார், அவங்கெல்லாம் நம்மளை நேசித்தார். இப்போ நமக்கு அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்கள் உம்மை நேசித்தது போல உண்மையில அன்பு செலுத்தினது போல நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். யோவான்ல 15ஆம் அதிகாரம் 9, 10வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 15, 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்றது என்னன்னா, பிதாவின் கட்டளைகளை நான் நிறைவேற்றி அதன்படி நடந்து தேவனுடைய அன்பை நான் ருசி பார்த்து என்னுடைய அன்பை நான் அவர் மேல் வைத்திருக்கிறேன். எனவே இப்போ நீங்கள் என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள், அதனால் நான் செஞ்சது போல நீங்களும் மற்றவர்களோடு கூட அன்பு செலுத்தி அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கிற கட்டளையின்படி நடங்கள். அப்போ பிதாவின் கட்டளைப்படி இயேசு நடந்தார், இயேசுவின் கட்டளைப்படி நாம் நடக்கணும். அப்பத்தான் அன்பு என்பது நமக்குள்ள நிலைத்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அன்பு என்பது நமக்குள்ள நிலைத்திருக்கும். அப்படியானா இயேசுவின் கட்டளை என்ன? நிறைய கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை குறித்து ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனை என்னன்னு சொன்னா, நீங்க நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இதுதான் என் கற்பனை. நான் இயேசுவின் பிள்ளை, நான் சொல்கிறபடியெல்லாம் இயேசு சொல்கிறபடியெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களால் நீங்கள் சொல்ல முடியும் என்றால் முதல்ல இந்த காரியத்தை செய்கிறீங்களா பாருங்க. இந்த காரியத்தை செய்கிறீங்களா பாருங்க. பிறர் மேலே அன்பு வைத்திருக்கிறது சும்மா அப்படி கொஞ்ச நாள் அன்பு செலுத்துகிறதல்ல, மற்றவர்கள் மேலே நாம் அன்பு செலுத்துகிறது நிலைத்திருக்கணுமா. சும்மா அப்பப்போ வந்து போகிறது மாதிரி கிடையாது. அந்த அன்பு என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும், நிலைத்து இருக்கணும். இருக்கா? பிதாவின் கட்டளைன்னு சொல்றாரு, கற்பனைன்னு இங்க சொல்றாரு. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கட்டளைன்னு சொல்லிறாரு. யோவான் 13ல் 34வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் கொடுத்த புதிதான கட்டளை புதிய ஏற்பாட்டு சபைக்கு, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நான் ஒரு புதிய கட்டளை கொடுக்குறேன். நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் என்ன செய்யணும்? பிறரை நேசிக்கணும். இது நடக்கா இன்னைக்கு? பிதாவினுடைய அன்பும் இயேசுவினுடைய அன்பும் நம்ம இருதயத்தில் இன்றைக்கு அப்படி நிறைஞ்சிருக்கணும், நிலைச்சிருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் மற்றவர்கள் மேலே நாம் அன்பு செலுத்தி அதை நிலைத்திருக்க முடியாது, செய்ய முடியும். மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயம் இருக்கா பாருங்க, இருதயம் நமக்கு இருக்கா? சின்ன ஒரு காரியத்தை கூட வெறுத்து ஒதுக்கி தள்ளிடுறோம். முகத்துக்கு முகம் எப்படியெல்லாம் கடினமாக பேசி விடுகிறோம். ஒரு தேவ புள்ள அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். கடினமாக இருக்க வேண்டிய, தப்பு பண்ணினா கடினமாக சொல்ல வேண்டியதான். ஆனால் அதே நேரத்தில் அன்பு என்பது என்ன செய்யக்கூடாது, இல்லாமல் போகக்கூடாது. அன்போடு கூட கடிந்து கொள்ளுகிறது அது சால சிறந்தது. அன்பு வேணும், எப்பயும் அன்பு நிலைத்திருக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாத வசனமெல்லாம் தெரியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு நம்ம இருதயம் ஒத்துக்கிறாது. ஐயோ அதை நேசிக்க முடியுமா, நான் அவங்கள நேசிக்க முடியுமா, அவங்கெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை நீ எப்படி மாற்ற முடியும்? நீ சொல்றியே அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா அவளை மாற்றிப்பாரு. தேவ அன்பும் இயேசுவின் அன்பும் உனக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களை நீ அன்பு செலுத்தி அவர்களை மாற்றலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த அன்பை குறித்து தான் பவுல் சொல்லும்போது, இந்த தேவனுடைய அன்பு என்பது, நீங்கள் 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை குறித்து பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. நம்ம வாயிலிருந்து அப்படி சொல்லலாமா? அன்பே பெரியது. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பே பெரியது. ஆமையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை நம்ம இருதயத்தில், அந்த தேவனுடைய பெரிய அன்பை ஊற்றுகிறது யார் தெரியுமா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். ரோமர் 5ஆம் அதிகாரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் நிராகரித்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்லாம் வேண்டான்னு சொல்லி விடுறோம், விரும்புறது கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறோம். சில நேரங்களில் ஒதுக்கி தள்ளிடுறோம், அவரை குறித்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அன்பே அடிப்படையானது. அந்த அன்பு தேவனால் உண்டானது. அந்த அன்பு இந்த உலகத்தில் எதுக்கு இணை இல்லாத ஒரு பெரிய அன்பு. அந்த பெரிய அன்பை பரிசுத்த ஆவியான நமக்குள்ள ஊற்றுகிறார். முதல்ல நமக்குள்ள நடக்க வேண்டியது தேவ அன்பும் பரிசுத்த இன்றைக்கு இயேசுவின் அன்பும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பையும் நமக்குள்ள ஊற்றுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய உதவியை நாடுங்க, அவருடைய ஒத்தாசையை நாடுங்க. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் உயிர்த்தெழுது வர ஆவியானுடைய கிரியையினால் தான் எல்லாம் நடந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் முடியாது. இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு அலையில சொல்லாமா? எனவே பவுல் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள அப்படி மேலோட்டமாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பலை. தேவனுடைய அன்பு நமக்குள்ள வேர் ஊன்றணும்னு சொல்றார். தேவனுடைய அன்பு நமக்குள்ள வேரூன்றி இருக்கணும், வேரூன்றி அது நிலைத்திருக்கணும். இந்த ரெண்டுக்கும் கிறிஸ்தவ மக்களாகிய நாம, தேவ பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு அன்பில், தேவ அன்பில் வேரூன்றி இருக்கவும் நிலைத்திருக்கவும் ரெண்டு அவசியமானது. ஒன்று ஆவியானுடைய வல்லமை, இன்னொன்று தேவ வசனத்து, தேவன் கொடுத்த கற்பனை கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள்.
இந்த ரெண்டும் இல்லாமல் இவைகள் வல்லமை நம்மளை நிரப்பணும், வார்த்தையின்படி நடக்கணும். இது இல்லாமல் அன்பு பூரணப்படாது, அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. தேவ ஆவியானவர் ஊற்றுகிற அன்பு இருந்தால் தான் அது உண்மையான அன்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிறது தேவனுடைய ஆவியான ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு இயேசுவின் அன்புமா இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா அது மனுஷிகத்தன்மையாக இருக்கும், அது வேற மாதிரியெல்லாம் அந்த அன்பு கிரியை செய்யும். அதற்கு சபையில் இடமே இல்லை. தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்கணும். மூலமாக மொத்தமாக சொல்ல போனால் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தணும். அந்த அன்பு நிலைத்திருக்கணும். எனவே அப்படிப்பட்ட அன்பு எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒரு தேவ பிள்ளையின் இடத்துல இருக்குமானா அவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்? உண்மையான தேவ அன்பினாலே நிரப்பப்படுகிறவனுடைய வாழ்க்கை, இயேசுவை நேசிக்கும் அன்பினாலே நிரப்பப்படுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எத்தனையோ பேரை உதாரணமாக சொல்லலாம். ஆனால் ஒரு 3 பேரை மாத்திரம் சொல்கிறேன். அவர்கள் தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாய், அதில் நிலை பெற்றவர்களாய், அந்த அன்பு அவர்களுக்குள்ளே வேரூன்றி இருந்தபடியினாலே அவர்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாய் இருந்தது. பேதுருவுக்குள்ளே பார்க்கலாமா? பேதுருவுக்குள்ளே அவன் மனுஷீகத்தில் சில நேரங்களில் கிரியை செய்ய சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை சோதித்து அவனிடத்தில் கேட்ட பிறகு அவன் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அப்போ அவன் சொல்கிறான், சில நேரங்களில் நான் வித்தியாசமாக செயல்பட்டிருக்கிறேன், அதனால் உண்மையில எனக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை, உண்மையில அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் எனப்படுனா. என் மனதுக்குள்ளே, என் அடிமனதில் வேரூன்றி இருக்கிற உம்மை நேசிக்கிற அன்பு எனக்குள்ளே இருக்குது, அதை நீர் அறிவீருங்கிறான். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அவனுக்குள்ளே இயேசுவின் மேலே இருந்த அன்பு, பிதாவின் மேலே இருந்த அன்பு ரொம்ப அதிகம்னு சொல்றான். அந்த அன்பை பார்த்த அங்கே இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்றாரு, நல்லது, நீ இப்படிப்பட்ட அன்பிலே நிறைந்தவனாக இருக்கிறபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையில உன் இறுதி நாட்கள் இப்படி இருக்கும், ஆயத்தமாய் இருந்து கொள் என்று சொல்லுகிறார். அந்த 21 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், 18-19 வசனங்களை வாசிங்களேன். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தி அவனை நடத்தி கொண்டே வந்தார். சபை ஆரம்பிக்கப்படுவதற்கே ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவன் ஆண்டவராலே, ஆவியானவராலே, இயேசுவினாலே பயன்படுத்தப்பட்டவன் பேதுரு. ஒருத்தர் சொல்றார் இப்படி, பேதுரு அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே தேவ அன்பு அங்கே ஊற்றப்பட்ட போது பயம் என்கிறது அன்பிலே எது இல்லை, பயம் இல்லை, பயம் நீங்கி போனதுனால அவனை எடுத்து பயன்படுத்தினார். எப்பா, இன்னைக்கு நாம் இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆல்டர் கால் கொடுத்தா ரட்சிக்கப்படுங்கன்னு 1-2 பேர் வரும். ஆனால் ஒரு 3000 பேர்கள் அவன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அதில் எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கணும் பாருங்க, எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கணும்.
கிட்டத்தட்ட சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 15 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருந்திருப்பார்கள் என்று சொல்லி. 10 லட்சத்துக்கு குறையாதபடியாவது இருந்திருக்கணும்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எனவே அவனை கர்த்தர் எடுத்து பயணித்த ஒரே பிரசங்கத்தில் அவன் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் அவனை எடுத்துப்படுத்தினான்னா, அவனுடைய தேவன் மேலே அவன் சார்ந்திருந்த அந்த சார்ந்து இருக்கிறதோ, தேவன் மேலே அவன் நேசித்த அந்த நேசமோ, அவருடைய கற்பனையின்படி நடக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்த விதமோ பயங்கரமா இருக்கிறது அல்லவா? ஆமென். எனவே அந்த பேதுரு இன்னும் வரங்க நாள்க 5000 பேர், இன்னும் அப்படி படிப்படியாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் இன்றைக்கு அருமையானவர்களே, அவனை குறித்து சொல்லியிருக்குது, இன்ன வித மரணமான மரணத்தினாலே. அப்படின்னா அவனுக்கு என்ன மரணம்னு சொன்னால், அவன் எப்படி மரித்தான்னா, தன்னை தலைகீழாக இயேசுவை நேராக அடைந்தார்கள், நான் என்னை தலைகீழாக அறைவதற்கு அர்ப்பணித்தானான். அவனே சொன்னானா, என்னை இயேசுவை போல சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகீழ சிலுவையில் அறைங்க. அந்த அன்பு அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு தயங்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரத்த சாட்சியாய் மரித்தான். தேவனுடைய அன்பு ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் அவன் நிச்சயமாக அவன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவான். அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும், ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும், மகத்துவமான ஒரு நிலைமை. யோவானின் அன்பை குறித்து பார்க்கலாம்ல. எல்லாரும் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா யோவான் எங்க இருப்பான்? இயேசுவின் மார்பில் சாஞ்சிருப்பான். ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை ரொம்ப நேசிக்கும். அந்த நேசிக்கிற பிள்ளை சில நேரங்களில் போய் மார்பில் சாஞ்சிக்கிறோம். தகப்பனை அப்படி கட்டி பிடிச்சிட்டு மார்பில் சாஞ்சிக்கிறோம். அது எதை காண்பிக்கிறது? அந்த புள்ள அந்த தகப்பனை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை காண்பிக்கும். அப்படித்தான் யோவானும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். அதனால் யோவானின் அன்பு என்னன்னா, அவன் அதிகமாய் தேவன் மேலே அன்பு செலுத்தினான். ஆனால் அவனுடைய அந்த அன்பு நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் என்ன நடந்ததுன்னா, யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது ஏன்னு சொன்னா, நான் உங்களை இப்போ சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன். ஏன்னா சிநேகிதராய் உங்களுக்கு என் பிதா பரமபிதா சொன்ன எல்லாவற்றையும் நான் என்ன சொல்றேன்னு சொல்றாரு. அதனால அதிகமாய் நேசிக்கிற யோவானுக்கு வரப்போகிற நாட்களில் நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்படுத்தி சொல்கிறார். அது மாத்திரமா, அவன் கிறிஸ்துவுக்காக எல்லா விதமான உபத்திரவங்களையும் சகிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தான். ஒரு அலையில சொல்லாமா? பத்ம தீவில் அவன் அங்கே அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 9வது வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவானாகிய நான். இந்த யோவான் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். பத்ம தீவுக்கு அவனை கொண்டு போய் விட்டதே எதுக்குன்னா, அவன் செத்து போகணும்னு சொன்னான். அந்த தீவுக்குள்ள நுழைகிற எவன் உயிரோடு திரும்பி வந்தது கிடையாது.
பயங்கர நச்சுத்தன்மையுடைய விஷத்தன்மை நிறைந்த மிருகங்களும் சரி, நம்ம எல்லா காரியங்களும் அங்கே இருக்குது. அந்த இடத்த விட்டு உயிரோடு ஒருவனும் திரும்பி வந்தது கிடையாது. அதனால் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. அதே நேரத்தில் அவனை கொப்பரைகளில், எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிற கொப்பரைகளில் அவனை தூக்கி போட்டாங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் மேலே அவன் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை அதிகமாய் நேசிக்கிறோம் என்றால் அவன் நிமித்தம் வருகிற கஷ்டங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நம்மளால் சகித்து கொள்ள முடிகிறதா? ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி நம்மளை ஏதாவது சொல்லிட்டா சகிக்க முடிகிறதா நம்மளால்? அந்த சகிப்புத்தன்மை நம்மள்கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளை என்று மாறுதட்டி சொல்லிக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் மூலம் வருகிறதான உபத்திரவங்களையும் இன்றைக்கு பாடுகளையும் இன்னல்களையும் நம்மளால் சகித்து கொள்ள முடியல. அப்போ நாம் கொண்டிருக்கிற தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பும் மாய்மாலமானதா, உண்மையற்றதா? உண்மையாய் நேசிக்கிற ஒருவன் இயேசுவை நேசிக்கிறவனாய் இருப்பானால் எந்த பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட உத்தரவுகள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடையவனாய் இருப்பான். ஏன்னா அன்பு எங்கே வர போயிருக்குது? அடியில் வர போயிருக்கிறது. இருதயங்களில் ஊற்றப்பட்ட அன்பு அது வேர் விட்டு முழு பகுதியிலும் எங்கெங்கிருந்து எப்படிப்பட்ட செய்திகள் வெளிவருகிறதோ அத்தனை பகுதிகளையும் ஆட்கொள்ளக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால் கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்க ஆயத்தமாயிருங்கள். 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம்னு நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அதாவது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இல்லை, இன்னொரு வசனம் இருக்கிறது. 1 பேதுரு 4:1 வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். என்னத பாடுபட்டார்? யாருக்காக? நமக்காக. அதனால நாமும் நிந்தைகள் அவமானங்கள் வந்தா அதை சகித்து கொள்ளக்கூடிய, அந்த பாடுகளை சகித்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையுடையவராயிருங்க. உங்களுக்காக பாடு சகித்தாரே, அந்த சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். அதைத்தான் அந்த சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சிந்தையை தரித்தவன் தான் பேதுருவும் யோவானும். ஆனால் பவுலனுடைய அன்பு சற்று வித்தியாசமாக இருந்தது. பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26 சொல்லி இருக்கிறது. 26 வசங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 26 8 ரோமர் 8:26. மைக்கில் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எது? ரோமர் 8:26 வாசிங்க. 36 35 வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம்,
அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை 39 வாசிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். வாழ்க்கையில எனக்கு எது வந்தாலும் சரி, என்ன நேரிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே நான் கடந்து போனாலும் சரி, தேவன் பேரில் இருக்கிற என்னுடைய அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று சொல்லுகிறான். என்ன தேவனுடைய அன்பினுடைய தன்மை பாருங்க. பவுலுக்குள்ள தேவனை நேசித்த அந்த அன்பை குறித்து அவன் சொல்றான். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அவன் தான் சொன்னான், அப்படிப்பட்ட நான் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் எல்லா மேன்மைகளையும் இந்த அன்பு நிமித்தம் நான் சொல்றேன், அவைகளை குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேங்கிறான். பிலிப்பியர்ல 3:11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். இது தேவன் பேர்ல இருந்த அசையாத அன்பு நிமித்தம் ஏற்பட்ட ஒரு அனுபவம். அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அருளின அந்த அன்பு, அது பெரிதான அன்பு. அது ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றின அன்பு. அது வேரூன்றி இருக்கிறது அன்பு. அந்த அன்பினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கிரியைகளினாலும் உண்மையினாலும் நீங்கள் அன்பு செலுத்த பாருங்க. அந்த அன்பு கிரியை செய்யும். அன்பு இருக்குன்னா கிரியை செய்யும். அப்போ மற்றவர்களை நாம் நேசிக்கணும். அந்த நேசம் இருக்குமானால் நாம் எதையும் செய்யக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் செய்யக்கூடிய நிலைமைக்கு உந்தப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்படிப்பட்ட 5 நிமிஷத்தில் இப்படிப்பட்ட அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் மேலே அன்பு செலுத்துகிறதுனாலையும் இயேசுவின் மேலே அன்பு செலுத்துகிறதுனாலையும் அந்த அன்பு பயங்கரமாக கிரியை செய்யணும். நமக்கு என்ன லாபம்? உங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு வேரூன்றி நிலைத்திருக்குமானால் உங்களுக்கு சில ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் வாசிங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்க சீக்கிரமா. நீதிமொழிகள் 8. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நல்லா கவனிங்க. யார் தேவனாலே நேசிக்கப்படுகிறார்களோ, அல்லது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னா, அவங்க களஞ்சியங்கள்லாம் நான் நிரம்பும்படியா செய்வேங்கிறார். வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறீங்க, முதல் மாசத்தை முடிக்க போறீங்க. உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல அன்பு செலுத்திப்பாரு, நான் உனக்காக எதையும் செய்வேன், உன் களஞ்சியங்களை நிரப்புவேன். கரம் உயர்த்தி அல்லையிலே சொல்ல வேண்டாம். உங்கள் பணப்பையெல்லாம் நிரம்ப போகுது. ஆமாம், இன்னைக்கு எம்டியாக இருக்கா? பணப்பை நிரம்பும். ஆமாம், பானைக்குள்ளே போடுற துட்டு போடுறோம்ல, அங்கங்கே வைக்கிற எல்லாம் நிரம்ப போகுது, குறைவாக இருக்காது. நேசம் மாத்திரம் முழுமையாக இருக்கட்டும். அடுத்ததாக நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 8:28.
மைக்கில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ எல்லாமே நன்மையா இருக்கும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்க களஞ்சியம் நிரம்பும், உங்களுக்கு எல்லா காரியமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். அப்படின்னா தீமை ஒன்றுமே வராது. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அவைகள் சந்தோஷமாய் முடியும். இன்னொன்று சொல்கிறேன், உண்மையான நேசம் இருந்தால் பாருங்க, ஒரு லாசருடைய வாழ்க்கையில் யோவான் 11:3 என்ன சொல்லிக்குன்னா, நீ நேசிக்கிற லாசரு, அப்படித்தானே சொல்லுது. நீ சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன். அப்போ லாசர் யாரு? தேவன் பேர்ல அதிக அன்பு செலுத்தினான். தேவன் பேர்ல அதிக அன்பு செலுத்தினான், இயேசுவின் பேர்ல. இப்போ என்ன நடக்குது நீங்க வாசித்து பாருங்க. 43, 44, 11 யோவான் 11. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நல்லா காணுங்க, இயேசுவை நேசிக்கிறவங்க யாராய் இருந்தாலும் சரி, இயேசுவின் மேல் அன்பு செலுத்துகிற யாராய் இருந்தாலும் சரி, மரணத்தின் பாதை மாற்றி அமைக்கப்படும். மரணத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? பலவிதமான வியாதிகளும் பலவீனங்களும் இருக்கிறதா? கர்த்தர் அந்த மரணத்தின் பாதையை மாற்றி அமைப்பார். எத்தனை முறை அப்படி நமக்கு மாற்றி அமைத்து கொடுத்தா தெரியுமா? மரணத்துக்கு போய்கிட்டு இருந்தோம், செத்துருவான்னு சொன்னாங்க. கிப்சன் பிறந்த அந்த ஒரு சில மணி நேரங்களில் டாக்டர் சொல்லிட்டாங்க 24 மணி நேரத்தில் செத்துருவான்னு சொன்னாங்க. போராடி செபித்தோம். அங்கே இருக்கிற அந்த மிஷன் ஹாஸ்பிட்டலில் மதுரையில் ஒரு சாப்பல் இருக்கும், அதில் போய் உட்காந்து செபித்தோம். அதற்கப்புறம் டாக்டர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, அடுத்த ஒரு 24 மணி நேரம் பார்க்கலாம், பிழைப்பது அரிது. ஆனால் நாங்கள் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தி ஆண்டவரிடத்தில் போராடி, ஆண்டவரே அவனுக்கு ஜீவனை தாங்கன்னு சொல்லி செபித்தோம். ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து பாசமானுடைய அக்கா மகா டாக்டர் ஆண்டுதா, அவள் வந்து பார்த்தா. ஏன்னா சிறு பிள்ளைகளை கவனிக்கிற அந்த இதில் தான் அவள் இருந்தா. சித்தப்பா எல்லாமே ஆண்டுடைய கையில் தான் இருக்குது, டாக்டர்கள் எல்லாம் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிழைக்கிறது என்பது அவர் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்றைக்கு ஜீவனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். கரந்தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா? மரணத்தின் பாதைகள் மாற்றி அமைக்கப்படும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதா, சூழ்நிலைகள் இருக்கிறதா, இயேசுவின் மேல அன்பு செலுத்தி அவரை சார்ந்துரு, அவர் வெட்கப்படுத்த மாட்டார். இன்னொரு வசனம் இருக்குது, வாசித்த சங்கீதத்தில் 145 20வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், காரியம் முடிஞ்சது, இனி எழுந்திருக்க முடியாது, இனி மீள முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபேசில சொல்லியிருக்கிறது, சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர், சபை மக்களாகிய உங்களை போஷித்து காப்பாற்றுகிறவர்கள். அப்படி சொல்லிட்டு கணவன் மனைவியையும் மனைவி கணவனின் மேலும் அன்பு செலுத்தணும்னு சொல்றார். அதுக்கு முன்னால் அந்த பகுதியெல்லாம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை சொல்லிக்கிட்டு வரும்போது தான் அந்த சபையை குறித்து சொல்றார். அவங்கள காப்பாற்றுகிறது போல உங்க குடும்பம் காப்பாற்றப்படும்.
உங்களை காப்பாற்றுகிறவராயிருப்பார். தீமைகள் வராது. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை ஆமா காப்பாற்றப்படுவீர்கள். கண்களை மூடலாமா? தெய்வீக அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்குதா பாருங்க. அது நிலை கொண்டிருக்கணுங்க. அப்பப்போ மாறி மாறி போகக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. எல்லாரும் பாடுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் மைமுழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை. சொல்லுங்கப்பா, முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, பிதாவே, எங்கள் நேசரே, இயேசுவே, ஆவியானவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இம்மட்டுமாய் காத்திருந்து உம்மை ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் செயல்பட்டோம். உடைய பாதத்தில் காத்திருந்தோம்ப்பா. உடைய தெய்வீக அன்பை குறித்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. நாங்கள் கற்றிருக்கிறோம்ப்பா. அந்த அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஆவியான ஊற்றி இருக்கிறார். ஆண்டவரே, அது நிலை கொண்டிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் கட்டளை நிறைவேற்ற, மற்றவர்களோடு அன்பு செலுத்த, அன்பு பிறரிலும் வைங்க என்று சொன்னது போல மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இதயத்தை தாங்க சுவாமி. ஒரு அன்பை தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. நீங்க சொன்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க, முழுமையாக நேசித்து உமக்காக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து